ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்துல விஜய் அவர்கள் விஜயம் ஒரு ஒரு தடபுட கலட்ட பண்ணி விட்டு போயிட்டாரு. பிரதமர் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட, தாங்களும் ஏழை குடும்பத்திலிருந்து வருகிறேன், பசி பார்த்தேன்னு சொல்லி இருக்கிறீங்க அந்த மீட்டிங்ல. அது பார்த்த உடனே நானும் டீ வித்தேன் விஜய்ன்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். விஜய் பேசும் பொழுது தமிழ்நாட்டுக்கு 1.5 ட்ரில்லியன் எக்கானமி நான் பூஸ்ட் பண்ணணும் இன்னும் 2 years 3 yearsக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய மேஜை அப்படி அப்படி அப்படின்னு தட்டினார். நோட்ஸ் எடுத்துட்டார். பிரைம் மினிஸ்டர் நோட்ஸ் எடுத்துக்கிறாருன்னா பாருங்க. The Tamil Nadu chief minister whom I saw in flesh and blood for the first time, I have seen him in movies and TV. I was very impressed when he said Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy. நீ எழுதி வச்சுங்க, செப்டம்பர் மாசத்தை கோயம்புத்தூர்ல எய்ம்ஸுக்காக அடிக்கல் நாட்டுவதற்கு பிரதமர் வர இருக்கிறார். ராகுல் காந்தியுடன் பேசும்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி அதிகே உட்கார்ந்தார். ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்கினதுக்கு நன்றி தெரிவித்தார் விஜய்க்கு. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஐட்டம், அது என்ன இவர் எம்பி ஆக்கிட்டாரு. ஆனா ராகுல் காந்தியை காண்பித்து கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்களே தங்களை பிரதமராக்க வேண்டும், நான் எம்பி யூ ஆர் பிஎம் அப்படின்ட்டு பிஎம் மாற்றி இருக்காரு. விஜய் சொன்னவனே எல்லாரும் பக்கத்தை வந்து நல்லா கை தட்டினாங்க. விஜய் அவர்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 மாதத்திற்குள் ஒரு 10 நாளைக்கு அமெரிக்கா செல்ல இருக்கிறார். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். விஜய் அவர்களுடைய 3 நாள் டெல்லி பயணம் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அங்க பாத்தீங்க சார் எக்ஸ்க்ளூசிவா? விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசும்பொழுதும் சரி, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனுடன் பேசும்பொழுதும் சரி, அம்மையார் சோனியா காந்தியுடன் பேசும்பொழுதும் சரி, ராகுல் காந்தியுடன் விவாதிக்கும் போதும் சரி, கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஹாப்பியா இருந்தார். அதை தவிர 4ஆம் தூண் நேயர்களுக்கு லலிதா மூலமாக ஒரு சிறப்பு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். 4 பக்க அறிக்கையை ஆங்கிலத்தில் படித்தார் விஜய். அதற்கான மொழிபெயர்ப்பு இருந்தது. பல முதலமைச்சர்கள் அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம் உட்கார்ந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்தார். விஜய் பேசும் பொழுது தமிழ்நாட்டுக்கு 1.5 ட்ரில்லியன் எக்கானமி நான் பூஸ்ட் பண்ணணும் இன்னும் 2 years 3 yearsக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய மேஜை அப்படி அப்படி அப்படின்னு தட்டினார். தவிர நோட்ஸ் எடுத்துட்டார். பிரைம் மினிஸ்டர் நோட்ஸ் எடுத்துக்கிறாருன்னா பாருங்க. அருகே அமர்ந்து கொண்டிருந்த அசோக் லகிரி என்று சொல்லக்கூடிய நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர், அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் அவருக்கு. ஏன்னா நிதி ஆயோக்கினுடைய தலைவர் பிரதம மந்திரி, துணை தலைவருடைய ஸ்டேட்டஸ் வந்து கேபினெட் மினிஸ்டர். அவர் நிருபர் கூட்டத்திலே சொல்லிட்டார். விஜய் வந்து பேசும் பொழுது 2030 இன்னும் 4 வருஷத்துக்குள்ள, ஏற்கனவே 6 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 26 போயிடுச்சு வச்சுக்க, 27 28 30, இந்த 3 வருடத்துக்குள் தமிழ்நாட்டினுடைய எக்கானமியை ட்ரிபிள் பண்ண போறேன், 3 மடங்கு ஆக்க போறேன்னு சொன்னாரு. அந்த ஒரு ஆசையை இருந்தா போறோங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரு. தவிர பிரதம மந்திரியுடன் தனியாக விஜய் அவர்கள் சந்தித்த பொழுது கூட இந்த மாதிரியான பேச்சுக்கு இடம் வந்தது. கண்டிப்பாக தாங்கள் முயற்சி எடுங்கள், செய்வோம். அரசாங்கத்துக்கு அரசாங்கம் எந்த உதவி செய்ய நான் தயார். அரசியல் வேறு, அரசாங்கம் வேறு. பொதுமக்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய கடமை, உங்களுடைய கடமையும். தங்களுடைய வீடியோக்களை பார்த்தேன். தாங்களும் பிரதமர் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட, தாங்களும் ஏழை குடும்பத்திலிருந்து வருகிறேன், பசி பார்த்தேன்னு சொல்லி இருக்கிறீங்க அந்த மீட்டிங்ல. அது பார்த்த உடனே நானும் டீ வித்தேன் விஜய்ன்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். 2 பேரும் அருகே இருந்த சக்திகாந்த் தாஸ் என்று சொல்லக்கூடிய பிரதமருடைய தலைமை செயலாளர், அதாவது அவர் தான் பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர். அவர் தமிழ்நாடு கேடர் IAS ஆபீசர், ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்தவர், பொருளாதாரம் படித்தவர், விஷயம் தெரிந்தவர், நல்ல அதிகாரி, மத்திய அரசாங்கத்தில் நிதி செயலாளராக இருந்தவர். அவர் என்கிட்ட சொன்னது அதுதான். ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்துல விஜய் அவர்கள் விஜயம் ஒரு தடபுட கலட்ட பண்ணி விட்டு போயிட்டாரு. 100க்கு ஒரு 90 மார்க் நம்ம கொடுத்துடலாம் அவருடைய விஜயத்தை பத்தி.
அரசியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு வந்து புதியதாக நிறுவக்கூடிய விமான நிலையம், இப்ப பரந்தூர் விமானத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அது அருகே இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு நான் அடிக்கல் நாட்ட வருகிறேன், அதற்கு முன்னாடி நீங்க நிலம் உங்க லேண்டு தரணும் உங்க தமிழ்நாடு அரசாங்கத்திலேன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒத்துன்னு இருக்காரு சிஎம். இப்ப சென்னைக்கு வந்து அதுக்கான விஷயத்தான் ஏற்பாடு பண்ணுவாரு. கூட அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் இருந்தாரு, அவருக்கு நோட்ஸ் எடுத்துட்டாரு, அவரும் இதை பத்தி பேசுவாங்க. கண்டிப்பாக அடுத்த மந்திரி சபை கூட்டத்தில் தமிழகத்தினுடைய குறிக்கோள்களை 4 பக்கத்தில் வைத்தாரே முதலமைச்சர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில், அதையெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் நிலை நிறுவதற்கான ஒரு ஆயத்தங்களை மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி அதிகாரிகள் லெவல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளுவார்கள். தவிர லலிதாமா 18ஆம் தேதி சட்டசபை ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போறாரு தமிழ்நாட்டுடைய நிதிநிலை பத்தி. பொதுக்கூட்டங்களில் தேர்தல் கூட்டங்கள் எல்லாம் பேசியிருக்காது, எங்கிட்ட 1 பைசா வைக்கல, நான் வருவேன்னு தெரியும், 101 கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, சில்லற கட்சி அப்படிலாம் சொன்னாரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதற்கு ஈடாக மத்திய அரசாங்கத்திலிருந்து இன்னைக்கு கூட பாருங்க, சென்னையில் இந்த சீவரேஜ் வாட்டர் சரி பண்ணதுக்கு 7,000 crores 3 வருஷத்துக்கு தடைஞ்சிருக்காங்க. 2000 கோடி 2000 கோடி 2000 கோடி ஆக மொத்தம் பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. விஜய் அவர்கள் கைகோர்த்து கொண்டு மோதல் போக்கை கழுவிட்டு அனைவரும் சகஜமான சுகமான நிலையில் இருக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் மாதிரி லேடியா மோடியான்னு ஜெயலலிதா கேட்ட மாதிரி சண்டை போட வரல. நான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தேவை. நம்ம 2 பேரும் அரசியல் எழுதி பொது மீட்டல் என்ன வேணா சண்டை போட்டுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எவ்வளவோ ப்ரோக்ராம் கொடுத்திருக்காரு. இந்த தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சிக்காக, சைபர் செக்யூரிட்டிக்காக, மேலும் கோவையில் ஒரு எய்ம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் லேண்டு கொடுங்க நான் அவன் தலைஞ்சு சொல்லியிருக்காரு. ஜே.பி. நட்டா என்று சொல்லக்கூடிய முன்னாள் பாஜக தலைவர் இப்பொழுது சுகாதார அமைச்சராக இருக்கிறார். அவரும் அதே கூட்டத்தில் பிரதமர் முன்னிலையில் விஜய் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து விட்டார். தாங்கள் நிலம் கொடுத்தால் கண்டிப்பாக 3000-4000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 2 அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60% போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் 40% போடும், 2த்தையும் சேர்த்து 3-4 வருஷத்தை பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. நீங்க எழுதி வச்சுங்க, செப்டம்பர் மாசத்தை கோயம்புத்தூர்ல எய்ம்ஸுக்காக அடிக்கல் நாட்டுவதற்கு பிரதமர் வர இருக்கிறார். அப்ப இந்த திட்டங்கள் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒன்றாக செயல்படும் அந்த நேரமானது வந்துட்டு சொல்றீங்களா சார்? விஜய் அவர்கள் ஆட்சியில செங்கல் காமிச்சாரு ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி, செங்கலை காமிச்சாரு. அதெல்லாம் அரசியல். எதுக்குங்க மோடியை போய் நீங்க திட்டணும்? அவங்க சனாதனம் சொல்லணும். இருக்க நீ பாட்டு வேலையை பார்த்துன்னு போங்களேன். உங்களுக்கு செங்கலை காமிக்கிறதுக்கு அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க திருவல்லிக்கேணிலேருந்து, சேப்பாக்கத்திலேருந்து. அவர் உதயநிதி செய்தது தவறான செயல். இன்று பாருங்க, திமுகவினுடைய செயற்குழு கூட்டத்திலும் திமுக தலைவர் முன்னணியில எதற்காக தோற்று போனோம் என்ற காரணத்தை காமிக்கிறதுக்காக 15 காரணம் காமிச்சிருக்காங்க. அதுல ஏன் தோற்று போனோம் ஐயா உங்களுக்கு தெரியல. பொதுமக்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தார்கள், அதை விஜய் பயன்படுத்தி கொண்டார். விஜய்க்கு கிடைத்த வாக்குகள் கண்டிப்பாக பெண்கள் வாக்குகள் அதிகம். அதனால தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை கூட 14 முறை பெண்களை பற்றி பேசியிருக்கிறார் அவர். அந்த நான் லிஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுல இருந்து எடுத்து நான் வச்சிருக்கேன் இந்த போன்ல. 14 times he mentioned about women safety. அந்த சிங்கப்பெண் அதை பத்தி பேசியிருக்காரு நேற்று மீட்டிங்ல. அந்த சிங்கப்பெண் சொன்ன உடனே பக்கத்துல உட்கார்ந்த யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர், உங்க ஆபீஸ்ல கொஞ்சம் எங்க லக்னோக்கு அனுப்புங்க, நாங்களும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறோம், பெண்களுக்கு சிறப்பு படை தேவை, எங்களுக்கு தேவை, எந்த மாடல் பண்ணிருக்கீங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டுருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இதுல வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மற்ற மாநிலங்களும் தனக்கு ஆளாக்க வேண்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஆவல் காட்டினார்கள். மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் விஜயோட ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாரு அந்த மீட்டிங்ல. அதை தவிர இந்த லஞ்ச் பிரேக் வந்த பொழுது பிரைம் மினிஸ்டர் தனியா கூப்பிட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சொல்லு, நான் நிச்சயம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் பல அதிகாரிகள் அமைச்சரிடமிருந்து நான் கேள்விப்பட்டதை 4ஆம் தூண் நேயர்களுக்கு லலிதா மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பானது எப்படி இருந்துச்சு சார்? என்ன உரையாடல் அங்க நடந்துச்சு சார் அவங்க இடையில? அது அரசியல் ரீதியாக சந்தித்தார்கள், இது அரசாங்க ரீதியாக சந்தித்தார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக சந்திக்கும் போது பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னை தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், விஜய்க்கு மிக நெருக்கமாக இருப்பவர். அவர்தான் தென் ஜன்பத் உள்ள சோனியா காந்தி அறைக்கு கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைத்தார். சோனியா காந்தி மிக்க நன்றி சொன்னாங்க. ஆனால் ராகுல் காந்தியுடன் பேசும்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி அதிக உட்கார்ந்தார். ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்கினதுக்கு நன்றி தெரிவித்தார் விஜய்க்கு. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஐட்டம், அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டது காங்கிரஸ்காரங்க மூலமாக என்னை இவர் எம்பி ஆக்கிட்டாரு. ஆனா ராகுல் காந்தியை காண்பித்து கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்களே தங்களை பிரதமராக்க வேண்டும், நான் எம்பி யூ ஆர் பிஎம் அப்படின்ட்டு பிஎம் மாற்றி இருக்காரு. விஜய் சொன்னவனே எல்லாரும் பக்கத்துல வந்து நல்லா கை தட்டினாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டெல்லி விஜயம் சிறப்பாக இருந்தது. இருப்பினும் விஜய் அவர்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்திற்குள் ஒரு 10 நாளைக்கு அமெரிக்கா செல்ல இருக்கிறார். ஏல் யூனிவர்சிட்டியில் அவர் பேச இருக்கிறார். தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் வெற்றி கழகம் வெற்றி அடைந்தது என்று சொல்வதற்காக அந்த ஏல் யூனிவர்சிட்டிக்கு அரேஞ்ச் பண்றது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான். காரணம், பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அகாடமிஷியன், எஜுகேஷனிஸ்ட், படிப்புகள்லாம் சொல்லிக் கொடுப்பவர். அசோகா யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய சோனிபத் இது ஹரியானாவில் இருக்கிறதுல அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸரா இருக்காரு. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஏல் யூனிவர்சிட்டியில எப்படி தமிழ்நாட்டில் 2.5 வருடங்களில் ஆட்சி அமைத்தது ஒரு மாபெரும் புரட்சியாக நினைக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர்கள், மாணவர்கள். அவங்க எல்லாம் பிஹெச்டி பண்றாங்க, டாக்டரேட் பண்றாங்க, இந்தியாவிலே பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் உலக பெருமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு கிடைத்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கான ஆயத்தங்களை பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் எம்பி செய்து கொண்டு வருகிறார். கண்டிப்பாக சார். இந்த 3 நாள் பயணம் முடிந்து இப்ப மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து விஜய் அவர்கள் சென்றிருக்காரு. எதற்காக அந்த கோவில் சென்றிருக்காரு? திடீர்னு எதற்கு சார் அந்த பக்தி பரவசம்? அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? திடீர்னு ஒண்ணும் கிடையாதுமா. அவர் போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அம்மா சொன்னாங்க, வேண்டுதல் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ தேர்ஃபோர் அது போனது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். லலிதாமா, அவர் எம்ஜிஆர் போயிருக்காரு, ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க, இவர் போறது தப்பு கிடையாது. திருச்செந்தூர் போயிட்டு வந்தாரு, போதாத குறைக்கு நாகூர் தர்காவுக்கு போறாரு, சில சர்ச்சுக்கு போவாரு. இதுதானே சமத்துவம். இப்ப பாருங்க, இந்துக்கள் ஓட்டு அதிகமா வாங்கிட்டு திமுக மாதிரி ஹிந்து விரோதி இல்ல விஜய். அவர் 2 பிராமணருக்கு சப்போர்ட் பண்ணி மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி என்பவரே ஒரு ஐயங்கார் பிராமின் தான். அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாரு. ஆக மொத்தம் பிராமணரும் இன்க்ளூசிவா வச்சிருந்து அவர்களுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்ப்பதுதான் விஜயனுடைய கடமை. அதற்காகத்தான் மூகாம்பைக்கு போனார், ப்ரே பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டை சக்சஸ் ஆகணும். அவங்க அம்மா சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன் என்று கேட்டால், மூகாம்பை கோவிலுக்கு ஒரு ஆதிசங்கரர் பாடிய இடம், அது ஸ்தாபன பீடம், அது பீட். 12 பீடங்களில் அது ஒரு பீட், முக்கியமான இடம் அது. அதுக்காக தான் அவர் போய் பார்க்க போயிருக்கார். ஏன் ஷிரடிக்கு போனாரா சொல்லுங்களேன், எதுக்கு திருச்செந்தூர் போனாரு? இதெல்லாம் ஒரு பொதுமக்களிடையே இருப்பதை தவிர தன் மனதில் இருக்கக்கூடிய, எங்க சோனியா காந்தி பார்க்கும்போது பொட்டு வச்சுன்னு போனாரு. அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் கொடுத்தாரு அந்த பொட்டு. டெல்லியில ஒரு மலை மந்திர்னு ஒரு இடம் இருக்குது, முருகர் கோவில், ஆர்கே புரத்துல. அங்கிருந்து வந்த பிரசாதத்தை கொடுத்தாரு விஜய்க்கு. அவர் வாங்கி இட்டுட்டாரு. ஸ்டாலின் மாதிரி அழிக்கலையே. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் அவருக்கு இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை பிரதிபலித்தார் என்பதுதான் என்னுடைய கருத்து. லலிதா சார், இப்போ 3 நாள் டெல்லி பயணம், நிதி ஆயோக் கூட்டம் போன்ற பல ஆலோசனைகள் நடத்தப்பட்டது, பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த அளவு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டுக்கு? இம்பாக்ட் வந்து 10க்கு 9 மார்க் கொடுக்கலாமா? வரக்கூடிய நாட்களில் 3 மாதத்திற்குள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதிகள் வரும். எதிர்வினை இல்லாமல் செய்தார் பாருங்க, அரசியல் பண்ணார் பாருங்க. அதுவே பிரைம் மினிஸ்டர் பிடிச்சிடுச்சு. ஸ்டாலினுக்கு வந்து செய்தது, ஸ்டாலின் செய்து தமிழர்களுக்கு செய்த துரோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடி திட்டுறது. இவங்க இருந்தாலும் வாழணும், மீதி எல்லாரும் திட்டிருந்தாங்க. ஆண்டவனா பார்த்து, பொதுமக்களா பார்த்து இவங்களை ஓரத்துல உட்கார வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து திமுக வெற்றி படையும் என்று 15 வருஷத்துக்கு திமுக தலையெடுக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாரு விஜய். ஆனால்
தமிழகத்தினுடைய வளர்ச்சி, நான் சொன்ன மாதிரி இந்த 14 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த பேச்சில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தால் குறைந்தது 3 அல்லது 4 மாதத்திற்குள் தமிழகத்திற்கு பல திட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தும். அமித்ஷா அவர்கள் அடுத்த மாதம் வர இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் செப்டம்பர்ல வரப்போறாரு. அதற்கான தேதிகள்லாம் குறிப்பிடப்பட்டு விட்டது. விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்துடன் நல் இணக்கத்துடன் தான் செயல்பட இருக்கிறார். கார்டியல் ரிலேஷன்ஷிப் வேண்டும், ஒருங்கிணைத்து போவோம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருப்பது என்று சொல்லி அடுத்த வாரம் நாம் மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி லலிதா. நன்றி சார், நன்றி, வணக்கம்.